நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. ஒன்றும் தெரியாமல் எல்லாரும் நிறையா பேச வேண்டாம். உயிரிழந்த கவினின் காதலி என கூறப்படும் சுபாஷினியின் வீடியோ. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். நெல்லை மாவட்டத்துல கவின் அப்படின்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில கவினின் காதலி அப்படின்னு கூறப்படக்கூடிய பெண்ணான சுபாஷினி அப்படின்றவங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல எனக்கும் கவினுக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது, அதை பத்தி யாரும் பேசாதீங்க, அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மாக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்கள பனிஷ் பண்ணாதீங்க, விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த வீடியோ நெல்லை மாவட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ். செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, ஜெயச்சந்திரன், MCR Pure Cotton Club.